தாயை நம்பி பிறக்கும்போது தொப்புள் கொடி பிரிந்துவிடும். அதுபோல பிறந்த சில 7 மாதங்களில் அந்த குழந்தையை விட்டு அந்த தாய் வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தன் குழந்தையை அம்போ என்று விட்டு சென்றார். நான் உங்ககிட்ட இப்போ கேள்வி கேட்டேன் ரம்யா, டாக்டர் ரம்யா. புரியுது. அதோட வழி யாருக்கு பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம்னு தெரியாமல் ரோட்டில் அலைஞ்சி லாரியில் அடிபட்டு செத்து போகிற நாய்க்குட்டி போல. அந்த வழியோட நீ பாசத்துக்காக ஏங்கினதும் அன்புக்காக நீ அழுததும் உன் கண்ணில் தெரியுது. என் மனசு அப்படியே கோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. மறக்கக்கூடிய விஷயம்னா பரவாயில்ல. சொல்லு, நீ யாரு? இந்த கொரோனா டைமில் உன் வாழ்க்கைக்குள்ளே யார் வந்தா? நான் ஆண்டோனியோ, ஆகாஷ் ஆண்டோனியோ. அது ஒரு அழகான நிம்மதியான கொரோனா காலம். தாய் இல்லாத வீடுங்கிறனால நான் அப்பா தான் வீட்டை பார்த்துக்குறோம். அப்பா எப்போ வருவாங்க போவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அப்பா டாக்டர், அதுவும் கொரோனா டைம் சொல்லவா வேணும். அம்மா சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க நினைவாக இருக்கிறது அவங்களோட சாரி மட்டும்தான். எனக்குன்னு இருக்கிறது 2 நண்பர்கள். ஒருத்தன் பேர் நிதிஷ், இன்னொருத்தன் ஃபர்சுலா. நாங்கள் 2 பேரும் புலம்ப இவன் கடுப்பில் அதை கேட்க. உண்மையிலே அம்மா இல்லாத வீடு அசிங்கமாக இருக்கும். அதாவது வீட்டு வேலையை வச்சு சொல்லலை. அவங்க இருந்தால் வீட்டுக்கும் அவங்க பிள்ளைக்கும் எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்வாங்க. அம்மா இல்லாத வீடு இல்லை, தாய் இல்லா வீடு பேய் போன்றது. எரிஞ்சுட்ருக்குறேன், தீ வந்து பக்கத்தில் வா. இது வெறும் கனவு தான். நீ நினைக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. நிம்மதியாக தூங்கு. அந்த கனவு ரொம்ப கொடுமையாக இருந்தது. ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு உருவம் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுலேயும் ஒரு பொண்ணு, யார் என்னன்னே தெரில, ரொம்ப நம்பிக்கை கொடுத்து பேசின மாதிரி இருந்தது. ஒன்றுமே புரியல. காலையில் தூக்கத்தில் நடந்த கனவை சொன்னேன் நிதிஷ்ட. அவன் அதை நார்மலாக எடுத்துக்கிட்டான். ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. அடுத்தடுத்த நாள் வரும்போது இதே மாதிரி நைட்டு எனக்கு இந்த மாதிரி கனவுலாம் வர ஆரம்பிச்சுது. நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, வெறும் கெட்ட கனவு தான். இங்கே இப்போ என்ன நடக்குது? நீ யார்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? பயப்படாத, என் கையை கோர்த்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். பயப்படாமல் என் கையை தைரியமாக பிடி. என் கையை கோர்த்துக்கோ. ஆவாரம் பூ போல காட்சியளித்த கதிரவன், நீலவானம் நிலப்பரப்பில் துள்ளி விளையாடுவது போல கடல், ஆழிநீர் கையில் உரச விழித்தேன். என் முகத்திற்கு நேராக புன்னகையுடன் வரவேற்தான்.
கதிரவன். புதிதாக பிறந்த குழந்தை போல நடந்தேன். ஆளியின் அழகோடு வெகு தூரம். கடலுக்கு எல்லை இல்லை என் மனம் போல. நீண்ட நடைப்பயணத்திற்கு பின் ஆளியின் அழகை நின்று ரசிக்க என் தந்தை கதவை தட்ட. டேய், காப்பியும் சாப்பாடும் செஞ்சு வச்சுருக்கேன், மறக்காமல் டைமுக்கு எடுத்து சாப்பிட்றேன். ரொம்ப நாளாக நிம்மதியாக தூங்கினேன். அதை எப்படி சொல்லனே தெரியல. வீட்டில் அப்பா இல்லை, நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே எனக்கு இல்லை. இந்த வீட்டிலே சுற்றி தெரிஞ்சேன், நிறைய கவிதை எழுதினேன், நிறைய பாட்டு பாடினேன், என்னென்னமோ சொல்லலாம். கரெக்டாக டைமிங்க்கு தூக்கம் வந்துச்சு. அதனால் காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். இதை பற்றிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொன்னேன். அவனுங்க இதை ரொம்ப வேடிக்கை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கனவுல என்கிட்ட ஒரு பொண்ணு பேசுகிறா, அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அவனுங்க அது ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல. நானும் அது ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல. நிம்மதியா இப்பெல்லாம் தூங்குறியா? நல்லா தூங்கினேன். என் மனசு உண்மையிலே அவளை ஏற்றுக்கல. 2-3 நாளாக ஆச்சு. தொடர்ந்து எனக்குள்ளே அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருந்தது. என்னால் அவளை பார்க்கவும் முடிஞ்சுது. ஆனால் ஏதோ ஒன்று வித்தியாசமாக எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அறியாமல் அவளை நான் ஏற்றுக்க ஆரம்பித்தேன். அவள் பேர் மாயா. என் பக்கத்துலேயே இருந்தா, ரொம்ப பக்கத்தில். என்னோட கூடவே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லலாம். நிறைய பேசணும், நிறைய என்னோடய அம்மாவை பற்றி, அப்பாவை பற்றி, அவங்க பண்ணுற வேலை, என் வீடு, நான் எப்படி, எல்லாமே பேசணும். சொல்லப்போனால் என் அம்மாவை பற்றி தான் நிறைய புலம்புனேன். நிறைய புலம்பும்போது அவள் ஒரு விஷயம் சொன்னான். அது இது வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. அம்மா கூட இல்லைன்னு நினைக்காத, அம்மா எந்த ரூபத்தினாலும் இருப்பாங்க. என்னை விட்டு செல்லாதே எந்த நண்பே. சொல்றா. டேய், உனக்கு அவன் கால் பண்ணானா? யார்ரா? என்ன யார்ராவா? என்னடா இப்படி கேக்குற? யாரு? நம்ம ஆண்டோனியோவா? அதான், ஆமா, அவனை தான் கேட்குறேன். அவன் எங்க மச்சான்? முதல்ல கால் பண்ணுவான், நமக்கு நேரம் இல்லாத நேரத்தில் கால் பண்ணுவான். அப்போ நம்மளை பேச விடாம அவன் பேசுவான். இப்போ என்னன்னு தெரியல மச்சான், கால் பண்ணாலும் கட் பண்ணி விடுறான், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். சரி, அம்மா, அவனுக்கு என்ன கதையா? என்ன கதை கொடுக்கான்? என்ன கதைன்னா, நான் லாக்டவுன் போட்டிருக்கானே, லாக்டவுன் முடியட்டும், என்னன்னு பார்த்துருவோம், அவ்வளோதானே. எங்கே போக போகிறான்? லாக்டவுன் முடிஞ்சதும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்க்க வந்தாங்க. நான் தனியாக இப்படி புலம்பிகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க பயந்து போய் என் அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. என் அப்பாவுக்கு ஒர்க் இருக்கிறனால என் ஃப்ரெண்ட்ஸே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்க சொன்னாங்க. நீங்கள் ஒரு நல்ல மனத்தத்துவ டாக்டர்னு சொன்னாங்க. இப்போ நான் ஓகேவாயிட்டேனா? இன்னும் நிறைய பேசலான்ட்டோ. ஆண்டனிக்கு இது பிரச்சனை எதுவும் இல்லை மேடம்? உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்கிறது ஹெல்யூசினேஷன் டிஸார்டர். கொஞ்ச நாளில் சரியாயிடுவான். அப்பாட்ட பேசிட்டேன், நான் சொல்கிறப்போ கூப்பிட்டு போங்க. சரி மேடம். எல்லாம் சரியானதும் நானும் அப்பாவும் வேற ஒரு வீட்டுக்கு மாறி வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. நான் தங்கியிருந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி மாயான்னு ஒரு பொண்ணு உயிர் வாழ்ந்ததா, அங்கே அந்த வீட்டோட செக்யூரிட்டி அந்த பொண்ணுக்கு எடுத்து தூக்கில் தொங்க விட்டு கொன்னதா ஒரு செய்தி வந்தது. என்னோடய ஹவுஸ் ஓனர் தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. சொல்லப்போனால் மாயாவோட அப்பா தான் அந்த ஹவுஸ் ஓனரு. நான் சொல்லும்போது அவர் கண் கலங்கி என் ஷோல்டரில் தட்டி என்னை அமுச்சு வச்சார். நீ ஒன்றும் நான் குளிக்கிற பாத்ரூம் இல்லையே? நான் தான் உன் கண்ணுக்கு தெரியறேன்ல. இப்போ எனக்கு நடந்ததை நான் என்னென்னு எடுத்துக்கிறது? உண்மையிலே என் கூட ஒரு பேய் தான் பேசிச்சா? அது பேயோ பிசாசோ இல்லைன்னா டாக்டர் சொன்ன மாதிரி ஹெல்யூசினேஷன் டிஸார்டரோ? ஆனால் என்ன,
கொஞ்ச நாளைக்கு நான் சந்தோஷமாக இருந்தேன், நிம்மதியாக இருந்தேன். கற்பனையிலையாவது ஒரு பொண்ணோட வளர்ந்துட்டேன். அதை நினச்சா சந்தோஷமாக இருக்குது. பல முறையா மாயா,